இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை. பொருள் இல்வாழ்க்கை இல்லறத்தில் நின்றே. இயல்பினான் அறத்திற்குரிய இயல்போடு கூடி வாழ்பவன் என்பான் வாழ்பவன் என்று சொல்லுபவன். முயல்வாருள் வீடு பெற்று அடைய முயல்பவர் எல்லாம் ஐம்புல ஆசைகளை அடக்குபவர் எல்லாரையும் விட. தலை இல்லறத்தான் சிறந்தவன். இயல்பினான் இல்வாழ்க்கை இல்லுங்கிறது வீடு, வாழ்க்கைங்கிறது கணவன் மனைவி சேர்ந்து வாழக்கூடிய இல்லற வாழ்க்கையில் கணவன் நேர்மையான வழியில சம்பாதிச்சுட்டு மனைவிட்டு அன்பு காட்டி கணவனும் மனைவியும் சேர்ந்து பிறருக்கு உதவி செய்துக்காங்க. அதுக்குதான் இல்லறம்ங்கிறாங்க. இல்லறத்தில் நின்று இயல்பினான் இயல்பாகவே அவருடைய குணம் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய குணம். தன்னுடைய குடும்பத்தையும் பார்த்துட்டு பிறருக்கும் உதவி செய்து வாழ்பவன் வாழக்கூடிய வாழ்வான் என்பான். முயல்வாருள் எல்லாம் தலை. முயல்வாருங்கிறது துறவரத்துக்காக முயற்சி பண்ண முடியும். யாரு துறவரத்துக்கு போறாங்கன்னா தனி மனித வாழ்க்கையில 4 பருவம் இருக்குது. கற்கும் பருவம், திருமண பருவம், ஓய தொடங்கும் பருவம், முற்றும் திறந்த துறவி. இதுல ஓய தொடங்கும் பருவத்துல உள்ளவங்க தன்னுடைய கடமைகளை முடிச்சிருக்காங்க. கடமைகள் முன்னா தன் பிள்ளைங்களுக்கு திருமணம் எல்லாம் செய்து வைத்துட்டு இனிமேல் நம்ம வாழ்ந்தது போதும், அடுத்த பிறவி வேண்டாங்கிறதா துறவரத்துக்காக முயற்சி பண்ணுதாங்க. எதுக்காக துறவரத்துக்கு போறாங்கன்னா பிறவி எடுத்து அடுத்த பிறவி எடுத்தாலே துன்பம் தான் வரும். எதனால துன்பம் வருதுன்னா உயிரோடு சேர்ந்து காமம் கோபமும் கலந்திருக்கிறதுனால அவன் ஆசைகள்னால துன்பம் வரும். துன்பத்தினால அதனால பிறவியே வேண்டாங்கிறதுக்காக வீடு பேர் அடைய போறான். வீடுங்கிறது இறைவனோடு சேரக்கூடியது. பற்றுகளை விட்டு இறைவனோட சேருவாங்க. அதுக்கு பேர் தான் வீடு பேருங்கிறாங்க. அதுக்காக எல்லாங்கிறது ஐம்புல ஆசைகளை எல்லாம் அடக்குவாங்க. ஐம்புல ஆசைகள்னா என்னது? நல்ல பாடம் டிவில எல்லாம் பார்த்திருப்பாங்க, பாட்டு கேட்டிருப்பாங்க, சுவையா சாப்பிட்டு பஞ்சமத்தில தூங்கி இருப்பாங்க, நல்ல நண்பர்களோடு பழகி இருப்பாங்க, எல்லாம் இருக்குது இல்லையா? அந்த ஐம்புல ஆசைகளை அடக்கி பற்றுகளை துறக்கணும். பற்றுங்கிறது தன்னுடைய பொருள் மேல, தன்னுடைய மனைவி பிள்ளைங்கள் எல்லாம் உறவினர்கள் எல்லாம் பிரிந்து காட்டுக்கு போறாங்களா, ஆசைகளை அடங்கி பற்றுகளை துறந்து போகக்கூடியவங்க பல வகையில இருக்காங்களாம். அப்படி எல்லாரையும் விட தலை இல்லறத்தான் தான் சிறந்தவன். ஏன் இல்லறத்தான் சிறந்தவன்னா இல்வாழ்க்கையில் தன்னுடைய மனைவி மக்களோடு வாழ்ந்து தன்னுடைய கடமைகளை செய்து பிறருக்கு உதவி செய்து வாழக்கூடியவனுக்கும் சொர்க்கம்தான் கிடைக்குது. இவன் எல்லாத்தையும் துறந்து போறான். துறந்து போகக்கூடியவனுக்கும் சொர்க்கம்தான் கிடைக்குது. அவனுக்கு வீடு பேர் இறைவனோடு சேர முடியாது. ஏன் சேர முடியாதுன்னா ஓய தொடங்கும் பருவத்துல இருக்கும்போது ஒரு 50-60 காலங்கள் அவங்க வாழ்ந்திருப்பாங்க. வாழ்க்கும் போது பிறருக்கு நல்லதும் செய்திருப்பாங்க, துன்பமும் செய்திருப்பாங்க. அப்புறம் பிறவி நல்லது செய்தாலும் நம்ம அடுத்த பிறவி எடுத்து அனுபவிக்கணும். துன்பம் கொடுத்தாலும் பிறவி எடுத்து அனுபவிக்கணும். அதனால அடுத்த பிறவி உண்டும், வீடு பேர் அடைய முடியாது, சொர்க்கம்தான் கிடைக்கும். இவன் இல்வாழ்வான் எல்லாத்தையும் அனுபவிச்சு சொர்க்கத்துக்கு போறான். துறவரத்துக்கு முயற்சி செய்யக்கூடியவங்க எல்லாத்தையும் துறந்து சொர்க்கத்துக்கு போறாங்க. அதனால இல்வாழ்வான் தான் சிறந்தவன்கிறாங்க. இயல்பினால் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை. இல்வாழ்வான் தன்னுடைய குடும்பத்தையும் பார்த்து பிறருக்கும் உதவி செய்து அவனுக்கும் சொர்க்கம்தான் கிடைக்குது. இவன் துறவரத்துக்கு முயற்சி செய்யக்கூடிய எல்லாத்தையும் துறந்து அவனுக்கும் தான் சொர்க்கம் கிடைக்கும். அதனால அனுபவிச்சு போகக்கூடியவன் தான் சிறந்தவன்கிறான். விளக்கம். இல்வாழ்வான் நேர்மையான வழியில் பொருள் ஈட்டி மனைவியிடம் அன்பு காட்டி உறவினரோடு கூடி வாழ்ந்து பிறருக்கு உதவி செய்து வாழும் இயல்போடு கூடிய இல்லறத்தான். துறவரத்திற்காக முயற்சி செய்யும் துறவி மனைவியை பிரிந்து நல்ல உணவுகளை துறந்து ஐம்புல ஆசைகளை அடக்கி வீடு பெற்றே அடைய முயற்சிக்கும் துறவிகள் எல்லாரையும் விட இல்லறத்தில் நின்று ஆசைகளை அனுபவித்து வாழும் இல்லறத்தான் முதன்மையானவன்.